மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:14. நீதினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. யாரெல்லாம் பயத்தோடு திகிலோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா அவங்களோடு வந்திருக்கிறார். நீதியில் சிறப்பட்டிருக்கணும். முதல்ல யாருக்கும் ஒரு துன்பம் பண்ணக்கூடாது, துயரம் பண்ணக்கூடாது. யார் நம்ம வார்த்தையிலிருந்து வார்த்தையை அர்த்தத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. நீதியில் சிறப்பட்டு இருந்தீங்கன்னா, இயேசு நீதியாக இருந்தார், சிறப்பட்டு இருந்தார். அதான் சொல்கிறாரு, நீ என்னோட மகனாக இருந்தா, என் மகளாக இருந்தா எப்படி இருக்குன்னா, நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை செய்யறதுல நீ தூரமாக விலகி இருக்கணும். கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாத இருப்பாய். ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறாருன்னு ஒரு பயம் இல்லாத நம்ம இருக்கணும். மற்றவங்க எத்தனை பேர் சாத்தம் வந்தாலும் எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தால் நான் கவலை கிடையாது. ஏன்னா இயேசு என்னோடு இருக்கிறார். பயம் இல்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாக. திகில்னா ஐயோ இது வந்துடுமோ அது நடந்துருமோ, திகிலே தேவையில்லை. ஏன்னா இயேசு எல்லாத்தையும் உண்டாக்கணும். அவர் நம்மளோடு இருக்கிறாங்க. அதனால் நமக்கு திகில் தேவையில்லை. தூரமாகவே அது உன்னை அணுகுவதே இல்லைன்றார். இப்படியாப்பட்ட காரியம் எல்லாம் உன்னை எதுவுமே அணுகாதுன்றார். ஏன்னா நீ இயேசுவின் பிள்ளை. இயேசு அனுதினமும் நீ அவர் வரவழைக்கிற, அவர் அழைக்கிற, அவரோடு நீ பேசுகிற, உறவாடுகிற. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். எப்படின்னு சொன்னால், நீதினால் சிறப்பட்டிருப்பாய். நீதியாக என்னோடு கூப்பிட்டுக்கிறியாப்பா டெய்லி. என் நாமத்தை நீ டெய்லி பேசி கொண்டிருக்கிற, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு மகனே, நீ நீதியில் சிறப்பட்டிருப்பாப்பா. கொடுமைக்கு தூரமாக வைப்பா. கொடுமை செய்யத்தில் நீ தூரமாக இருப்பாய். பயம் இல்லாத இருப்பப்பா நீ. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்துட்டேன். திகிலுக்கு தூரமாக வைப்பா. திகில்லாம் உனக்கு ஒன்றும் பண்ணாதுப்பா. அது உன்னை அணுகவே அணுகாதுன்றார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட காரியம் இருக்கு வேணாம். ஏசப்பா இந்த நாளில் இந்த வார்த்தை மூலியமா நீ சிறப்பட்டு இருக்கும்படியாக, நீதியில் சிறப்பட்டு, இயேசு நீதியாக இருந்தார், உலகத்தில் நீதியை பராபராக வாழ்ந்தார். அதே போல் என் பிள்ளைகள் எல்லாம் நீதியாக வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தை பேசுகிறார். நீ நீதியில் சிறப்பட்டு இருக்கும்போது, கொடுமைக்கு தூரமாக இருக்கும்போது, பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். நீதியாக நடந்தால் தாங்க இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் நீதியாக இருக்க போகிறீங்க? இயேசு கிறிஸ்து நீதியாக இருக்கும்போது அநேக காரியங்களை பின்பற்றி பயந்து ஓடியது. பிசாசு பயந்து ஓடியது, வியாதி தூரமானது, பயமில்லாத வாழ்ந்தாங்க. இயேசு உங்ககிட்ட வந்தார். எப்படி இருக்கணும்? அவர் நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் கொடுமைக்கு தூரமாகவும், பயமில்லாத இருப்போம், திகிலுக்கு தூரமாகவும். அது ஒன்றே அணுகவே அணுகாது. ஏன்னா இயேசு நம்மளோட வந்துட்டாருன்னா, நீங்கள் இயேசு கூப்பிடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டாருன்னா இந்த காரியம் எல்லாம், திகிலு பயம் எல்லாம் உங்களை விட்டு விலக்கி உங்களை ஆசிரியருக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.